ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஒன்று ஜனநாயகன், கொஞ்சம் ஃபீலிங்ஸாக ஜனநாயகன் வராதது வந்திருந்தா நல்லா போயிருந்திருக்கும். சரி பார்ப்போம், ஜனநாயகன் வரும்போது நமக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு படம் டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு ஒரு படம், இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா நான் தான் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அதுக்கு இடையில இந்த 2 படத்துக்கு இடையில ஒரு படம் வந்தது தமிழில். படம் பேர் பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படம் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I wanna hear it talking shit from the drama. Coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the gun down. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Cause when the bullets fly, I'm the last one to die. ஸோ ஸ்பாய்லர் அலர்ட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கதை சொல்ல வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி சாருக்கு வந்த படங்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சில காரணங்களால் அவரால் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஜீவா சார் வந்து அதை கேட்டு நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணதான் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ அந்த படம் வந்து ஜீவா சாருக்கு எடுப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சிம்பிளான பிளாட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது தமிழ் படமா மலையாள படமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் படம் தான், பட் மலையாள சாயல் இருக்கும். ஏன்னா அந்த டைரக்டரு, மியூசிக் டைரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேல்மின்னு ஒரு படம் வச்சது மலையாளத்தில், அந்த டைரக்டருங்கிறதுனால அந்த டச் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். பட் இருந்தாலும் ப்ளசண்ட்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பக்கத்து பக்கத்து வீடு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சாரும் இளவரசு சாரும். இவங்களுக்கு நடக்கக்குள்ள சண்டை சச்சரவு, எப்போ பாரு சண்டையிலேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சண்டையை வந்து ஒரு காமிக்கலாக கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தம்பிராமையா சார் வீட்டில் வந்து ஒரு சின்ன டெத் ஆகிடுது. அதே சமயம் இளவரசி சார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த 2ம் ஒரே டைமில் நடக்கும். ஸோ ஊர் மக்கள்லாம் எதுக்கு போகணும், டெத்து செரிமோனிக்கா இல்லை கல்யாண ஃபங்க்ஷனுக்கா? 2 பேர்த்துக்கும் ஒரே டைமில் எல்லாமே நடக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையாக போகும். இந்த பிரச்சனைக்கு நம்ம ஜீவா சார் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ண போகணும். ஐ மீன் டெசிஷன் எடுக்கணும், யாருக்கு என்னங்கிறத டெசிஷன் எடுக்கணும். ஸோ ஜீவா சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பஞ்சாயத்து போர்ட் தலைவராக நடிச்சிருப்பார். அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர், ஓகேவா, ஒரு காமிக்கலான கேரக்டர் கொடுத்து மேக் பண்ணியிருந்திருப்பாங்க படத்தை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் ஜீவா தாங்க. ஸோ ஸ்டீலர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம பக்கத்து வீட்டு பையன், ஸோ அந்த வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனோட கேரக்டர் வந்து அழகாக போர்ட்ரேட் பண்ணி அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து மலையாளம் தமிழ் அந்த கலந்த ஒரு மேக்கிங்காக தான் இருக்கும். ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரன்னிங் டைமுங்க. 2 hours கூட கிடையாது, 1 hour 55 minutesோட முடிஞ்சிரு படம். அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். முக்கியமாக ஜீவாவை தாண்டி தம்பிராமையா சார், இளவரசு சார், அப்புறம் நம்ம ஜென்சன், அந்த கெத்து படத்தில் நம்ம தினேஷோட ஃப்ரெண்டாக வருவார்ல, ஆண் பாவம் பொல்லாது இந்த படத்தில் நடித்தார்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன காமெடிஸ் தான், அதை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி காமிச்சிருந்துச்சு இந்த படத்தில். ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி கிடையாது, பட் நீட்டாக அழகாக அந்த காமெடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு ட்ராமா கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. நம்ம கைதி படம் வந்து மிஸ்ட்ரி அந்த ஜானரில் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கிளிக்ஸாக வந்து இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பாசிட்டிவ்ங்க. இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லி பெருசாக எதுவுமே இல்லைங்க சொல்லப்போனால், ஓகேவா. மேபி அந்த காமெடிஸ் வந்து சின்ன சின்னதாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி டேரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு ஒரு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுற படமாக தலைவர் தம்பி தலைமையில் படம் இருக்குங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்டாக பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், உங்கள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தேட்டருக்கு போய் இந்த மூவியை நீங்கள் என்ஜாய்